இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்படி நூடுல்ஸ் பண்றதுன்னு பார்க்கணும். சரி வாங்க. ஒண்ணுனா 2 கொத்தமல்லி 1.5 வெங்காயம் 2-3 போடுங்க. சரிங்களா? நூடுல்ஸ் ஸ்டீல ஒரு பக்கெட்ல தூக்கி ஒரு இது இன்னொருல ஒரு குடியில் எடுத்து வச்சுன்னா அப்புறம் வந்து அப்புறமா தனியா பாக்கெட் அப்புறமா நூடுல்ஸ் பக்கத்துக்கு மெயின் நூடுல்ஸ் மசாலா இதில் அது எவ்வளோனா போடுவோம். நான் வெளியே டைம் பாஸ் பண்ணுவேன். அவங்க மட்டும் கொஞ்சம் உப்பெல்லாம் போடணும். உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடணும். ஊற்றுவோம். ஓ சாரி 2 கரண்டி ஊற்றுவோம். பேஸ்டெல்லாம் வச்சுக்கணும் போடணும். அது மட்டும் மறந்துடாது. நல்லா அது கொதிக்கணும். அப்புறம் வரைக்கும் நம்ம சைலண்டாக கீழே ஊற்றிடணும். நூடுல்ஸாக அப்படிங்கணும். எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போடணும். ஆமாம், தூரமாக நீங்கள் வீடியோ போட்டுங்க. பார்த்து மெதுவாக போடுங்க. கையிலலாம் எண்ணெய் ஊற்றுது. அது நல்லா திரணுங்க கண்டியில். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா? சீக்கிரம் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கொஞ்சம் போட்டு எப்படி பண்ணுவோம். நல்லா வெதுக்கணும். அது இந்த இதெல்லாம் அப்படியே கையில் பண்ணி தூள் போட்டு 1 போட்டுக்கலாம். என்ன பாருங்க போடலாமா? இப்போ லைட்டா கொஞ்சமா போட்டா போதும். ஜாஸ்தியா போட்டா அப்புறமா நாக்கல. நூடுல்ஸ் போடலாம். போட்டுக்கலாமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஹோம்மேட் நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் ஹெல்த்திக்கு நல்லது. நீங்க கடியில வாங்கி சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அப்படி கடையில போட்டு மசாலா திரும்பி கொஞ்சம் சோயா சாஸ் போடக்கூடாது. Bye guys, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணிடுங்க. Bye guys, next வீடியோல பார்க்கலாமா? Ah!